அனைவருக்கும் வணக்கம். நடராஜ் ஜோதிட ஆய்வு மையம் சார்பாக இன்று நாம் சனி, ராகு சேர்க்கை இது பொதுவான தகவல்களை முந்தைய வீடியோவில் நாம் பதிவிட்டுள்ளோம். இதில் ஸ்பெசிஃபிக்காக இன்று காணப்படுவது ரிஷப ராசியில் சனி, ராகு சேர்க்கை இருந்தால் எவ்வாறு இருக்கும்? இது அனைத்துமே பொது பலன்கள். பொதுவாக இது திசாவித் ரீதியாக ஒவ்வொரு மனிதனுக்கும் பாகவக ரீதியாக தனி மனித ஜாதகத்தில் வேரியேஷன் ஆகும். இருந்தாலும் பொதுவாக நம்ம ஜெனரலா ஒரு ஒரு ஊருக்கு போறோம்னா, இந்த இந்த ஊர் எங்க இருக்கிறது என்று நாம் தேடுவது போல, இந்த சனி, ராகு என்பது ஒரு ராசி மானத்தில் இருந்தால் எவ்வாறு அதனுடைய பலன்களை நம்மளுக்கு கொடுக்க முற்படுகின்றது என்பது விஷயத்தை நம்ம ஒரு தெளிவாக ஒரு சிறிய சிறிய விளக்கத்துடன் இப்பொழுது இந்த பதிவில் காண்போம். பொதுவாக சனி, ராகு என்பது சிறிய விளக்கம். சனி என்பது சனியுடைய நட்சத்திரங்கள் என்பது காலச்சக்கரத்தில் நீர் வீடுகளாகிய 4, 8, 12ஆம் இடத்தில் இதனுடைய நட்சத்திரங்கள் உள்ளது. அப்பொழுது என்னது? முன்பு பதிவில் சொன்னது போலவே நம்முடைய வேதிக் அஸ்ட்ராலஜி என்பது 9 கிரகங்கள். இதில் ராகு, கேது என்பது சாயா கிரகங்களும், மற்றும் 7 கிரகங்கள் என்பது நவ கிரகங்களில் 7 என்பது அதுக்கு சொந்த வீடுகள் நம்ம கொடுத்து அதனுடைய ராசி கட்டத்தில் நாம் அடைத்து பலன்காலம் முற்படுகின்றோம். இவற்றில் 9 நவகிரகத்திற்கு 3 விதமான நட்சத்திரங்கள், மொத்தம் 27 நட்சத்திரங்கள் கொண்டது தான் இந்த ராசி மானம். இதில் இந்த நட்சத்திர கூட்டங்கள் வழியாக கிரகங்கள் தன்னுடைய டிரான்சிட் பாதை வழியாக கடந்து செல்லும் பொழுது, அந்தனுடைய பிளாட்ஃபார்ம் தகுந்த மாரி தான் அந்த கிரகங்கள் நன்மையோ, தீமையோ அந்த இடத்திற்கு கொடுக்க முற்படுகின்றது. அதேபோல ராகு, கேதுகளுக்கு சொந்த வீடு இல்லாத காரணத்தினால், அந்த ராகு, கேதுகள் எந்த வீட்டில் இருக்கின்றதோ, அந்த வீட்டினுடைய கால சக்கர சூழலுக்கு தகுந்தபோல் பலனை அது குடுக்க முற்படுகின்றது. அது நன்மையோ, தீமையோ என்ற அளவில் அது குடுக்கின்றது. பொதுவாக ராகுனுடைய நட்சத்திரங்கள் காலச்சக்கரத்தின் 3, 7, 11 என்ற இன்ப திரிகோணத்தில் இருக்கிறது. ஒரு மனிதன் ராகு என்பது இந்த உலகத்தில் உள்ள செயற்கை நுண்ணறிவு, செயற்கையாக பயன்படுத்தக்கூடியது, இயற்கைக்கு மாறாக சேர்ந்து மனிதன ஆற்றலுக்கு பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களுமே இந்த ராகு. ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றாலும் ராகு தான். அந்த சந்தோஷம் எல்லை மீறும்போது தான் நம்மளுக்கு கர்மாவாக அமைகின்றது. ஒரு மனிதன் சிந்திக்கும் ஆற்றல் அதிகம் இருந்தால் தான் மனிதன் மனிதனாக இருக்கும். அதாவது உணர்ச்சி வசப்படக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த புதனோட்டு வீட்டில் இருக்கும்போது உணர்ச்சி வசப்பட்ட நபர்களாக இருப்பார்கள். இந்த இந்த 7ஆம் வீட்டில இந்த ராகு இருக்கும்பொழுது என்ன பண்ணுவார்கள்? ராகு நட்சத்திரம் இருக்கிறது. இந்த இடத்துல ராகுனுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சமுதாயத்தில் கவர்ச்சிகள், மனிதனை இயற்கை மாறாக தன்னை பளபளப்பாகவும், நாகரீகமாகவும் தோன்றுவதற்கு இருக்கும். இதேமாரி 11ஆம் இட சங்கம் சபை. அதாவது எதையுமே ராகு கேது பெரிதுபடுத்தி, விளம்பரப்படுத்தி, மக்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய இந்த செயற்கை நுண்ணறிவு, இன்று இருக்கக்கூடிய நாம் பயன்படுத்தக்கூடிய அறிவுகள் அனைத்துக்குமே காரகம் இந்த ராகு தான். அதை நல்ல அறிவில் நாம் பயன்படுத்தும்போது நமக்கு நன்மையாகவும், கெட்ட வழியில் பயன்படுவது தீமையாகவும் அமைகின்றது. சனி என்பது காலச்சக்கரத்தின் நீருடன் என்பது சனி என்பது அமைதியான கிரகம். சனி என்பது பொறுமையாக நகரக்கூடிய ஒரு கிரகம். அதனால தான் சனியை நம்ம தாய் 4ஆம் இடத்துல தாய் என்பது மனிதன் எவ்வளவு துன்பங்களை கொடுத்தாலும் தாய் அந்த இடத்துல அமைதியாக தான் இருந்து கொண்டிருப்பார்கள். அதனால தான் சனி, சந்திரன் சேர்க்கை என்பது புனர்பெண்களும். இந்த இடத்தில் சனி என்பது எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தாலும் தாய் போறது. 8ஆம் இடம் என்பது நமக்கு துருஸ்தானம் என்றாலும் மனிதனுடைய ஆயுள் நீடிக்க வேண்டும். அவனுடைய அறிவு சிந்தனை இருக்கும். சமுதாயத்தில் எவ்வளவு தன்னுடைய பொறுமைகளை எவ்வளவு இழந்தாலுமே, அதாவது இந்த சமுதாயம் சார்ந்து விசிக்கும்போது ஒன்றை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கும் நாம் நம்முடைய லக்னம் 7ஆம் இடம் என்பது நாம் குறித்தால், நம்ம 1ஆம் இடம் என்பது குறித்தால், நமக்கு ஆப்போனன்ட் 7ஆம் இடம். அப்ப 7க்கு அடுத்த அதனுடைய சார்ந்து இயங்கும். அதாவது நம்ம ஒவ்வொரு மனிதனும் சமுதாயம் சார்ந்த பார்வையில் தான் இயங்க முடியும். அவ்வாறு இருக்க ஒரு சமுதாயத்தில் எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் நம்ம அனுபவிச்சு இருந்தால் தான் நமக்கு ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். 12ஆம் இடம். ஒரு மனிதன் ரகசியங்களையும், தன்னுடைய சொத்து, பத்துகள், ரகசியங்கள் அனைத்தையும் ஆய்வு செய்து வைத்தால்தான் அடுத்த தலைமுறைக்கு இவருடைய கர்மாக்கள் பதிவுகளை வெளியிட்டு கொடுக்க முடியும். ஆகையினால் இந்த 2 கிரகங்கள் சேர்க்கை என்பது காலச்சக்கர சூழலில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்களை கொடுக்கும். பொதுவாக சனி, ராகு சேர்க்கை என்பது ஒரு மோசமான நிகழ்வுக்கு இருந்தாலும், இதில் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு டாமினேஷன் இருக்கும். இப்ப ரிஷப வீட்டில் சனி, ராகு எவ்வாறு இருக்கும் என்பது காமனான ஒரு பலன்களை பார்க்கும்பொழுது, இந்த ரிஷபம் என்பது காலச்சக்கரத்தில் 2வது வீடு. நம்முடைய உடல் பாவங்களில் நம்ம முகத்தை குறிக்கக்கூடியது, அழகை குறிக்கக்கூடியது. இந்த அழகை குறிக்கூடியதும் இது ஒரு ஸ்திர லக்னம். இந்த இடத்தில் சனி என்பது ராகு என்பது கவர்ச்சி எவ்வளவு நம்ம முகத்திற்கு எவ்வளவு ரசாயன பொருட்களை தூண்டாலும், இந்த முகம் என்பது இந்த சனி பொறுமையாக இருந்தால் தான் அந்த இடத்துல நிகழ்த்தி பார்க்க முடியும். அதேபோல இந்த இடம் என்பது ராகுவுடைய இருக்கக்கூடிய இந்த இடம் என்பது ராகுவின் நட்சத்திரத்துக்கு இது 12ஆம் வீடாகும். சனியின் நட்சத்திரத்திற்கு 1, 2, 3 3, 7, 11 என்ற கேட்டகரியில் இந்த இடம் மற்ற பாவத்தில் உட்படும்போது இருக்கும்போது தன்னுடைய நட்சத்திரம் இருக்கும் பொழுது, இந்த இடத்துல சனியினுடைய பலம் அதிகமாக இருக்கிறது. அதாவது பொறுமையினுடைய பலம் அதிகமா இருக்குது. ஒருத்தன் பணம் நிறைய வச்சிருந்தா அவன் பொறுமையா தான் இருப்பான். வெளியில காட்டிக்குவானா எனக்கு இத்தனை லட்ச ரூவா, இத்தனை கோடி ரூவா பணம் இருக்குன்னு எவனாச்சும் காட்டி சொல்லு, காட்டிக்க மாட்டான்.
ஆனா இதே புகழ்ச்சி புகழ்ச்சி வரும்போது, அவன் வந்து அழகு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி இப்ப அந்த அந்த பொறுமையும், கவர்ச்சியும் 2ம் இணைக்கும்போது தான் அந்த இடத்துல வந்து சிறப்பு வாய்க்கிறது அவனுடைய பணத்துக்கு. இந்த இடத்துல என்ன பண்ணும்? ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய மனிதன் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரன், கோடீஸ்வரன் வந்து தன்னுடைய புகழ்ச்சிக்காக இந்த இடத்துல நல்ல ஒன்றை இருங்கள். இந்த இடம் என்பது உற்பத்தி சார்ந்த துறைகளோ, இந்த இடத்துல வந்து ஒரு மனிதன் வந்து உற்பத்தி சார்ந்த ஒரு டாக்டராவோ, அல்லது இன்ஜினியர்ஸ் போன்ற ஒரு ஆசிரியர் தொழில், ஒரு விவசாய தொழில், பயிர் தொழில், இந்த மாரி தொழில் செய்றவர்களுக்கு வந்து சனியினுடைய ஆற்றல் வந்து அதிகமா இருக்கும். பொறுமை காக்கக்கூடிய இருக்கும். இதே மீடியேட்டர் ராகு என்பது செயற்கை கௌரவம், புகழுக்கு இந்த துறையில் இருப்பவர்கள் அனைவரும் இருந்து நிதானத்தோட அந்த ராகு சேர்க்கை அளவோட அந்த ராகுவின் சேர்க்கை வெளித்தோன்றல் அமைக்கும்போது, இவர்கள்லாம் சிறந்த வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான ஒன்றான வழிமுறைகளை நாம் வந்து காணலாம். ஆனால் இதே நேரத்தில் இவர்கள் வந்து இந்த 3ஆம் இடம் என்று சொல்லி ராகுனுடைய செயற்கையான நுண்ணறிவுகளை இங்கே ஏற்படுத்தி சனிக்கு தொந்தரவுகளை கொடுக்கும் பொழுது, இவர்கள் சனி ராகு சேர்க்கை வந்து மோசமானது ஏற்படும். இவருடைய பொருளாதார அளவில் மிகப்பெரிய தள்ளாட்டத்தை சந்திக்கும். இன்னொரு வழியில் நாம பார்க்கும் பொழுது, இந்த அறிவு சார்ந்த செக்டர்ல இருக்கிறாங்கல்ல 3, 7, 11 என்ற இடத்தில் ராகுவின் நட்சத்திரம் என்பது அறிவு சார்ந்த விஷயங்கள், பயணங்கள், அதாவது மீடியேட்டர்கள் இவர்கள் எல்லாமே பார்த்து தோத்து போவது எதனால்? இங்க 2 விஷயத்த வந்துருக்கிறோம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, புகழ்ச்சி, தன்னுடைய சிந்தனைகள், ஆற்றல்கள், செயற்கை. இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்பது சமுதாயத்தில் கவர்ச்சிகள். இந்த விதத்தில கவர்ச்சி ஒரு 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 பெண் போது 7ஆம் இடம் கவர்ச்சி சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கும்போது கவர்ச்சியை காட்டும். அதேமாரி சங்கம், சபை, என்டர்டெயின்மென்ட் ஒரு நிர்வாகத்தை கட்டி காப்பாத்த ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ராகு யாரெல்லாம் சமுதாயத்தில மிகப்பெரிய மனிதர்களாக சமுதாய தொண்டு செய்பவர்கள் இருப்பார்களோ, அவர்கள் ராகுனுடைய பலம் பெற்றிருந்தால் மட்டும் தான் நாங்க அமைக்க முடியும். அவ்வாறு இருப்பவர்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு வந்து இந்த சனி, ராகு சேர்க்கை இங்க இருக்கும் பொழுது, அவர்கள் என்ன பண்ணுவார்கள் பெரிய அரசியல்வாதிகள் கூடக்கு சபலம் ஏற்படும். அந்த சபலம் ஏற்படும் என்பது இந்த பொருளாதார பற்று மேல் சபலம் ஏற்படும் பொழுது, இவர்கள் தன்னுடைய பணிகளை மறந்து, இந்த இடத்துல தான் கரப்ஷன் ஏற்படுகிறது. அவருடைய பெயரை தானாவே கெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை அமைப்பார்கள். அதனால் இவர்களுக்கு வந்து சனி, ராகு என்பது ரிஷபத்தில் இருப்பவர்கள், முடிந்த அளவு கம்யூனிகேஷன் இந்த பேராசைப்பட்டு பொருட்பற்று மேல் ஆசைப்படாமல், தனித்து வெறுமனே இவர்கள் இயங்கும் பொழுது, இந்த சனி, ராகு என்பது அவர்களை மென்மேலும் வாழ்க்கை பயணத்துக்கு கொண்டு வரும். இதே வந்து உற்பத்தி சார்ந்த துறையில், பொருளாதாரம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு இந்த சனி வந்து மிகுந்த இந்த சனி, ராகுனால அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆகையினால் ஒரு கிரகங்கள் வந்து எந்த வீட்டில் இருக்கிறது, எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது, அது எந்த காலச்சக்கர சூழலில் இருக்குது, வெளிப்படையாக இருப்பது என்பது போன்ற அனுமானத்தை புரிந்து, அவர்கள் ஜோதிடம் என்பது நிறைய பேர் நாம் சொல்ல ஜோதிடம் உண்மையா? பொய்யா? என்ற கேள்விகள்லாம் நிறைய எழுகின்றது. பொதுவாக நமக்கு வந்து ஆற்றல்கள் அனைத்தும் சூரியனுடைய மூலத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்கிறது. அதேமாரி ஜோதிடம் என்பதும் ஒளியியல் ஆற்றலினுடைய தத்துவம். ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள ஒளியியல் ஆற்றலுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டு. அதனால தான் இவ்வளவு காலம் தொட்டு காலம் நமக்கு வந்து நம்ம அத கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாமே ஒரு ஆராய்ச்சி நோக்கங்கள். அவ்வளோதான். இதனால் வ இதனால வந்து இவர்கள் எல்லாம் ஆசையை அடக்கி, இந்த துறையில் புகழ்பெற்ற துறையில் இருப்பவர்கள், அதாவது சமுதாய துறையில் இதே ஒரு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றது, அல்லது காதல் இந்த ஷேர் மார்க்கெட் என்பது யூக பேர வணிகத்தில இருப்பவர்கள்லாம் என்ன பண்ணணும், இந்த சனி, ராகு ரிஷபத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா பேராசைப்பட்டு வாழ்க்கை இழக்கக்கூடிய தத்துவங்கள் நிறைந்த ஒரு அமைப்பாகும். ஆகையினால் எந்த எந்த ஒரு கிரகச் சேர்க்கையும் இடத்துக்கு தகுந்த காலச்சேர்ப்பு சூழலுக்கு தகுந்த மாரி அதனுடைய பிளாட்ஃபார்ம் இந்த நட்சத்திர தொகுப்பில் போகும்போது தான் ஒவ்வொரு விதமான நிகழ்வுகளையும் நம்ம காண முடியும். உதாரணமாக இப்பொழுது இந்த இந்த வீடியோ பதிவு பண்ணக்கூடிய நேரத்தில் நமக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் வந்து இந்த வருடம் அதிகமா இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? இந்த இடத்துல சூரியன் வந்து மேக்ஸிமாக மேச வீட்டில இது இது 2 விதமான அஸ்ட்ராலஜி சரி இதற்கு அடுத்த பதிவில் நம்ம காணலாம். இதை நம்ம கடந்து கன்டின்யூ பண்ணும்பொழுது, இந்த சனி, ராகு சேர்க்கை ரிஷபத்தில் உள்ளவர்கள், ரிஷபத்தில் உள்ள மிக முக்கியமாக ஐடி, கம்யூனிகேஷன், அரசியல், எ அடுத்தபடியாக மீடியேட்டர்கள், வெளிநாட்டு வர்த்தகம் செய்றவர்கள் இவர்களெல்லாம் வந்து பேராசைப்படாமல் நிதானத்தோடு இருக்கும்போது இதிலிருந்து ஜெயித்து விடலாம். மற்றபடி இதில் ஒண்ணும் தவறுகள் இல்லை. நம்ம வந்து கிரகத்தினுடைய ஆற்றல்கள் நமக்கு எந்த அளவுக்கு நன்மை, தீமை என்று அறிந்து, நம்ம அதற்கு தகுந்த மாரி செயல்பட்டால் நமக்கு நன்மையே பயக்கும். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்து ஒரு சிறப்பான பதிவில் சந்திப்போம்.